சமூக நீதி சமூக நீதினு முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், துணை முதலமைச்சரும் பேசுறார். ஏங்க நகரமன்ற தலைவர் நின்னுகிட்டு இருக்காரு, நகரமன்ற துணைத் தலைவர் இதான் அமைச்சர், இதுதான் துணைத் தலைவர், இதுதான் நகரமன்ற தலைவர் சந்திரா, இவரு சமூக நீதிக்காக. இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவர்கள் அவர்களுக்கு வரிந்து கட்டி பேசிட்டு இருக்கார். இது அண்மையில் நடந்தது. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்க என்பதை இனியாவது திருமாவளவர்கள் உணர்ந்து அதற்கு தக்கவாறு தாங்கள் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்கிறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்கிறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன்.